வணக்கம் நண்பர்களே. இந்த ஆன்மீக ஞானத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதும் தேடல்கள் நடந்திருப்பதற்கான அத்தாட்சிகள் இருக்கின்றன. வரலாறு என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் நம்ம மன்னர்கள் வரலாறு, வேறு சில வரலாறுகளைத்தான் பார்த்து கொண்டிருப்போம். ஆன்மீகத்தை தேடியவர்களுடைய வரலாறு அதிகமாக தொகுக்கப்படவில்லை. ஒருவேளை ஒருத்தர் கிளம்பி உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து இம்மாதிரியான ஆன்மீக தேடல்கள் எல்லாம் உலகில் நிகழ்ந்திருக்கின்றன, அதிலிருந்து நாம் புதிதாக ஒரு ஞானத்துக்கான வழியை சொல்ல முடியுமா என்று பார்த்து ஒருத்தர் அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புதிய பாதையை முன்வைத்தால் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களா? அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம குர்ஜீஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும். குர்ஜீஃப் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்த முதல் தத்துவ ஆன்மீக குருநாதர் என்று கூட சொல்லலாம். அது குறித்து விவரமாக பார்க்கறதுக்கு முன்னால் வழக்கம் போல் ஒரு அறிவிப்பை சொல்ல விரும்புகிறேன். வணக்கம் நண்பர்களே. போஸ்ட் மாடர்னிசம் சொல்லப்படுவது மேற்கத்திய பரப்பில் அதிகமாக பேசப்படுகின்ற தத்துவமாகும். பின் நவீனத்துவம் என்று அழைக்கிறார்கள். இது குறித்து தமிழகத்திலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இது குறித்த 2 நாள் பயிலரங்கை சென்னையில் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது பிப்ரவரி 7, 8 சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மயிலாப்பூரில் நடத்துகிறதா இருக்கிறோம். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கவிக்கோ மன்றத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது குறித்த தரவுகளை நம்ம போஸ்டரை ஷேர் பண்ணுறோம், பாருங்கள், பங்கேறுங்கள். நிறைய நண்பர்கள் குர்ஜீஃப் பற்றி ஒரு பதிவு போட வேணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது ஒரு போட்டில், ஒரு படகுல ஒருத்தர் போகிறாரு. அவர் 3 விஷயங்களை வச்சுருக்கிறாரு. ஒன்று ஓநாய். ஒரு கிராமத்து ஆள். அவர் ஓநாயும் வச்சிருக்கிறார், வேட்டக்கார நாய் அது. இன்னொன்று ஒரு ஆடு வைத்திருக்கிறார். இன்னொன்று ஒரு பையில் முட்டைக்கோஸ் நிறைய வச்சுருக்கார். இந்த 3ஐயும் படகுல ஏற்றிக்கிட்டு அவர் பயணம் செய்யணும். அவர் மட்டும்தான் படகை ஓட்ட போகிறார். இதில் சிக்கல் என்னென்னா, ஓநாய் ஆட்டை பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்போ கடிச்சு தரலான்னு பார்க்குது. ஆடு முட்டைக்கோசை சாப்பிட்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 3த்தையும் எப்படி காப்பாற்றுறதுன்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்ம படகோட்டி. ஒரு நல்ல ஆன்மீக அனுபவம் என்பது இங்கிருந்து தான் தொடங்குவதாக குருஜி சொல்லுகிறார். இந்த 3 மனநிலைகளும் மனிதரிடம் இருக்கிறது. ஓநாயாகவும் இருக்கிறது, ஆடாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் முட்டைக்கோசும் இருக்குது உள்ள. இப்போது உணவும் தேவை, ஒரு ஈவில் டெவில் சைடில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது, ஆடு மாதிரி மந்தமும் இருக்கிறது. இந்த 3 நிலைகளை எப்படி நாம் சமப்படுத்துவது, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதுதான் மனதுக்கு விடப்பட்ட சவாலாக இருக்கும் என்று குர்ஜீஃப் தொடங்குகிறார். இப்படி சொல்லும்பொழுது குர்ஜீஃப் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருப்பார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குர்ஜீஃப் ரஷ்யாவில் பிறந்தார். ரஷ்யானா எக்ஸாக்ட் ரஷ்யாவில் பிறக்கலை. அவர் அலெக்சாண்டர் போர் பக்கத்தில் ஒரு ஊரில் பிறக்கிறார். மிகவும் மலை சூழ்ந்த பகுதி அது. மலைவாழ் மக்கள், குறைவாக இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அங்கே இயற்கையை அப்படியே கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். மிக எளிமையாக வாழக்கூடிய சூழல் அது. அவங்க தந்தை ஜார்ஜியாஃப்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு தச்சு ஆசாரி, ஒரு பட்டறை வைத்திருக்கிறார். அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க. இவங்க கூட பிறந்தது ஒரு சிஸ்டரு, ஒரு பிரதர். இவங்க மொத்தம் 3 பேர். இந்த குடும்பத்தில் இவங்க தந்தையை பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் தச்சு ஆசாரி மட்டுமல்ல, ஒரு கவிஞரும் கூட. கவிஞர் என்றால் ஆன்மீக கவிஞர். அந்த ஊரில் பண்பாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆங்காங்கே ஆண்டுக்கு ஒரு முறை சுற்று வட்டார கிராமங்களில் இந்த கவிகளை அழைத்து வைத்து இயற்கை சூழலில் மலை அடிவாரத்தில் அவங்க கவிதைகள் பாடுவார்கள். பாட்டாக பாடுவாங்க, இசைத்து கொண்டே பாடுவார்கள். அது ஒரு பாட்டிசை. அது அவங்க அந்த அளவுக்கு சொல்ல போனாக்க ஒரு பண் இசைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் இயற்கையை வர்ணித்தும் இறையை பற்றி போற்றியும்
அல்லது தங்கள் அனுபவத்திலிருந்தும் ஒரு ஆன்மீக ஒரு ஒரு சாரம் கலந்த இசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அப்படி நடத்துவாங்க. அப்படி செய்யக்கூடிய இந்த கவிஞர்கள், அதில் பங்கேற்கக்கூடிய கவிஞர்களுக்கு பேர் அசோகான்னு பேர். அசோகர்கள் அவங்கெல்லாம். இவங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு அசோகர். அப்பாவோட 3 முறை இம்மாதிரியான இசை போட்டிகளுக்கு சென்றதாக குர்ஜீஃப் வந்து தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அங்கே போயிட்டோன்னாக்கா அந்த இசை எது வந்து இயற்கையோடு இசைந்து இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. பெரிய பரிசெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்னதாக ஆட்டுக்குட்டியாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். அங்கே பரிசு என்பதற்காக அல்ல, அந்த போட்டி என்பது வந்து வாரக்கணக்கில் சில சமயம் மாதக்கணக்கில் கூட நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு குர்ஜீஃப் சொல்கிறார். மாலை வேளைகளில் அந்த மக்களுடைய லயித்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இங்கிருந்து தான் இவருடைய ஒரு ஆன்மீக வேட்கையானது தொடங்குவதாக நான் பார்க்கிறேன். மாலை நேரங்களில் இவர் தந்தையை சந்திக்க சில நண்பர்கள் வருவதுண்டு. அவரோட ஆன்மீக உரையாடலில் ஈடுபடுவார்கள். ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், அவங்க கிறிஸ்துவ குடும்பம் தான். பைபிள் சம்பந்தப்பட்ட கதைகள், பிற ஃபோக்லோர் சம்பந்தப்பட்ட கதைகள், கிராமிய கதைகள், இப்படி பல்வேறு ஆன்மீகம் குறித்த உரையாடல்களை அவங்க அப்பா தொடர்ந்து மேற்கொண்டே இருப்பார். அந்த சமயமெல்லாம் குர்ஜீஃப், சிறுவன் குர்ஜீஃப் அங்கே தான் இருப்பார். குர்ஜீஃபை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுகிட்டே இருப்பார். அதே போல் இவங்க அப்பாவை கூப்பிட்டு ஊரில் ஒரு கதை சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறவங்க, 50-100 பேர் உட்காந்துக்கிட்டு அவர் அந்த கதையெல்லாம் சொல்லுவார். ஸோ இவருடைய ட்ராவல்ன்றது இவங்க அப்பாவுடைய தான் முதல்ல இருந்திருக்கு. இது இவருக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தை ஆன்மீகத்தின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு வரலாற்று உண்மையை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த சமயத்தில் ரஷ்யாவில் போர், இன்னொரு பக்கம் புரட்சி நடக்குது, போர் நடக்குது. அங்கங்கே ரெஸ்ட்லெஸ்னஸ், மக்கள் அமைதியின்றி தவிக்கிறார்கள். இளைஞனாக இவன் உருப்பெறுகிறான். யார்? குர்ஜீஃப் அப்படின்னு அவங்க அப்பா கூட பேசிட்டே வரார் நிறைய விஷயங்கள். இந்த குர்ஜீஃப்க்கு பின்னால் ஒரு பெரிய ஆன்மீக குருவாக குர்ஜீஃப் உருவெடுக்கிறார். ஆன்மீக குரு என்றால் நம்ம ஒரு பியூர் சன்னியாசி மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப மாடர்னாகவும் இருப்பார். அதுதான் அவருடைய ஃபிலாசபியை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை கூட நீங்கள் பார்க்க முடியும். அவர் ரொம்ப நவீனத்துவம் வாய்ந்தவர். அவர் நிறைய வாசிப்பில் ஈடுபாடு இருக்கிறவர். அவர் இசையின் மீது ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், ஓவியத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர், நடனத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவர். இப்படி குர்ஜீஃப் ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியான ஆள். அது அவர் பார்க்குறார். உஸ்பென்ஸ்கி என்ற ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன், அவர் தான் குர்ஜீஃபை பற்றி ஒரு நூல் எழுதி வெளியில் கொண்டு வரார். அந்த குர்ஜீஃபை பற்றி இல்லைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உஸ்பென்ஸ்கி ஒரு நோட்டட் மேத்தமெட்டிஷியன், ஃபிலாசபர். அவரும் உலகெங்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்திருக்காரு, மதுரைக்கு வந்திருக்காரு, திருச்சிக்கு வந்திருக்காரு. எல்லா ஊருக்கும் அவரும் ஒரு ஆன்மீக தேடலை மேற்கொண்டவர் தான். அவர் குர்ஜீஃபை பற்றி சந்தித்து அனுபவங்களை நூலாக வெளியிட்ட பொழுதுதான் உலகெங்கிலும் குர்ஜீஃபுக்கான ஆதரவானது பெருக தொடங்கியது நம்ம சொல்லலாம். இப்போ குர்ஜீஃப் எப்படிப்பட்டவர்னு பார்த்தாக்க, அவர் ரொம்ப ஒரு யதார்த்தமான வாழ்க்கையிலிருந்து தத்துவங்களை முன்வைத்தவன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த யதார்த்த வாழ்க்கையில் அவர் பேச அவர் பின்னால் வழக்கம் போல் டிசைப்பிள்ஸ் வர ஆரம்பித்தார்கள். பெரிய அறிஞர்கள் எல்லாம், மேத்தமெட்டிஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ், இசைஞானிகள் எல்லாரும் அவர் பின்னால் வந்தாங்க. அவருடைய பேச்சை கேட்குறாங்க. பேச்சு மட்டும் இல்லை, அவர் நிறைய யுக்திகளை, ஆன்மீக யுக்திகளை எல்லாம் வடிவமைத்து கொடுத்தார் என்று சொல்லலாம். அதனால தான் ஓஷோவிற்கு குர்ஜீஃப் மேலே ஒரு பலத்த ஈடுபாடு உண்டு. ஏனென்றால் குர்ஜீஃபினுடைய அந்த டான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. 1000க்கு மேற்பட்ட நடன அசைவுகளை ஆன்மீகம் சார்ந்த குர்ஜீஃப் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாதி கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சமீப காலத்தில் 1949 தான் அவர் இறந்து போகிறார். 1949 தான் இறந்து போகிறார். அதுக்கு முன்னால் அதை பதிவு ஓரளவுக்கு செய்து வச்சுருக்கிறாங்க. ஆக இந்த குர்ஜீஃபை பற்றி நம்ம இப்படி போகிற போக்கில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட, இப்படி ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ளே குர்ஜீஃப் வருவதற்கு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்று குர்ஜீஃபை தேடி பார்க்குறாரு. அது என்னன்னாக்க, இவர் ஒரு முக்கியமாக 3 நிகழ்வுகளை குறிப்பிடலாம் அவர் சொல்வதிலிருந்து. அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் அவங்க ஆண்டியை பார்க்க போகிறாரு. அவங்க ஆண்டினா சித்தியாக இருக்கலாம், பக்கத்து ஊரில் இருக்காங்க, பார்க்க போகிறாரு. இளம் வயதில் இருக்கும்பொழுது போகிறாரு. இந்த ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு சில கிளையர் வாயின்ஸ் மாதிரி அவங்களுக்கு சில முன்னாலே கணித்து சொல்லக்கூடிய, பின்னால் வரக்கூடியதை முன்னாலே கணித்து சொல்லக்கூடிய
சில சக்தி இருப்பதாக அந்த அம்மா நம்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, குருஜீஃப் உனக்கு வந்து 2 ஆபத்து இருக்கிறது. ஒன்று வந்து உன்னுடைய ஒரு கையில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து துப்பாக்கி குண்டு பாயக்கூடும். இன்னொன்று ஒரு தோள்பட்டிக்கு கீழே மிகப்பெரிய ஒரு கட்டியானது உனக்கு புறப்பட்டு அது ஆறுவதற்கு நாளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குருஜீஃப் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. ஏன்னாக்க அவருக்கு அப்போ தான் அவ்வளோ பெரிய கட்டி வந்து சரியாக இருக்குது. சரி, இந்த துப்பாக்கி குண்டெல்லாம் நம்ம மேலே எங்கே பாய போகுதுன்னு நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அது கொஞ்ச காலத்துக்குள்ளேயே நண்பனோடு ஒரு வேட்டைக்கு போகிறாங்க, பறவைகளை சுடுகின்ற வேட்டைக்கு. அதில் வந்து ஒரு துப்பாக்கி குண்டானது அவருடைய தோள்பட்டையில் பாஞ்சு விடுகிறது. இந்த சம்பவம் வந்து குருஜீஃப்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. எப்படி வந்து இவங்களால் வந்து இதை கணித்து சொல்ல முடிஞ்சிருக்கிறதுன்னு. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அங்கே நிறைய திருவிழாக்கள் நடைபெறும். அது வந்து ஒரு ரொம்ப தீவிரமான கம்யூனிசம் எல்லாம் பரவாத ஒரு காலகட்டம். அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து அவங்க முறைப்படி கடவுளை கும்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் உண்டு. இதுலேருந்து என்ன புரியுதுனாக்கா, கிறித்துவம் என்பது அங்கே பரவி இருந்தாலும் கூட அவங்களுக்குரிய சில ட்ரைபல் வே ஆஃப் ப்ரேயர்ஸ்லாம் உண்டு. இவர் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கூடிய ஒரு மலை மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாங்குடைய என்ன சொல்கிறது டாம்ப் இருக்குது, புதைக்க வச்சுருக்கிறாங்க, சமாதி இருக்கிறது. அங்கே போய் கும்பிடணுன்றக்காக போகிறாங்க எல்லோரும். நம்ம ஊரில் இப்போ சின்ன சின்ன குல தெய்வ வழிபாட்டுக்கு போகிறா போல் அவரும் வந்து போகிறாரு. பழனி கோயிலுக்கு போகிற மாதிரி அவரும் வந்து நண்பர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. போகும்பொழுது அந்த மலை அடிவாரத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு ஆள் பெராலிசஸால் முழுக்க வந்து கால்கள் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அவரால் நடக்க முடியல. அவர் வந்து இளைஞனாக இருக்கிறார். அவர் தூக்கிக்கிட்டே வராங்க. எப்படியாவது மேலே போய் சாமி கும்பிட்டுனோம், அந்த சமாதியில், அந்த சன்னியாசியினுடைய சமாதியில் தான் வந்து எப்படியாவது வணங்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஃபைத்தோடு வந்துக்கிட்டு இருக்கார் அவரும் கூட. அப்போ கீழே போனோன்னு அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன குன்று தான். இந்த குன்று வந்து நான் வந்து இந்த கால்கள், ஊனமுற்ற கால்களோடு, பேரலைசஸ் வந்த கால்களோடு, பக்கவாதத்தால் இழுக்கப்பட்ட கால்களோடு நான் எப்படியா நானே மேலே ஏறுறேன், அந்த இறைவனுக்கு மீது கருணை வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இந்த அப்படியே உடம்பை மிக வருத்தி கொண்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பின்னால் வந்து குருஜீஃப் வந்து இதை குறிப்பிடுகிறார். தன்னை வருத்தி மேலே வந்துட்டார். அவர் மேலே வந்தவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுத்தார் சமாதியில். அவ்வளோதான், ஏதோ ஆகிப்போச்சு இருக்குன்னு எல்லாம் வருத்தப்படுறாங்க. அவரை தண்ணி தெளித்து எழுப்பிடணுன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கால்கள் குணமடைந்து விட்டன. அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து ஆனந்தத்தோடு அந்த தன்னுடைய டோட்டல் சரண்டரை வந்து அந்த கடவுளுக்கு கொடுக்குறாரு. அப்போது இப்படி தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பக்கவாதமானது அவருடைய நம்பிக்கையாலும் மேலே ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் இது சாத்தியப்பட்டிருக்காது என்று வந்து இளைஞன் குருஜீஃப் ஆனது நினைக்கிறான். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம், அவங்க வீட்டு பக்கத்தில் இவரே அம்மா குழந்தைகள்லாம் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுனாக்க, ஒருத்தர் ஒரு கல்யாணம் ஆகி வந்திருக்கிறார் ஒய்ஃபோட. அந்த அம்மாவுக்கு வந்து இதே மாதிரி வந்து பேச முடியாமல் உடல் பாதிக்கப்பட்டு ஒரு விதமான வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, நல்ல மெடிக்கல் நம்ம அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது சொல்கிறாரு, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஒன்றும் முடியல அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு, கொஞ்சம் ரோஜா பூவெலாம் கொடுங்க, ஏன்னா அவங்க வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் ரோஜா பூக்கள் பூத்திருக்கின்றன, கொஞ்சம் ரோஜா இதழ்கள் தேவைப்படுகின்றது. எதுக்கு சார்னு கேட்குறாரு. என்னுடைய மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அவங்களுடைய கனவில் அன்னை மரியா வந்து இந்த ரோஜா பூ இதழ்களை எடுத்து அந்த கொதிக்கிற பாலில் போட்டு ஒரு டம்ளர் நீ குடி, உனக்கு குரல் உடல் எல்லாம் சரியாயிடும் அவங்க சொன்னாங்களா அப்படின்ன உடனே குருஜீஃப் சிரிக்கிறாரு. ரோஜா இதழ்களை பாலிலே போட்டு கொடுத்தால் என் மனைவிக்கு குணமாக்கிவிடும் என்று அன்னை மரியா கனவிலே சொன்னார்கள் என்று சொன்னது குருஜீஃபுக்கு சிரிப்பைத்தான் வரவழைத்தது. என்றாலும் கூட அவங்க அந்த ரோஜா பூலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போய் போட்டு கொடுக்குறாங்க. மறுநாள் இவங்க ஒரு வாக் போகும்போது அங்கே அருகில் இருந்த அந்த சர்ச் இருக்குது, சர்ச்சிலேருந்து இவங்க கணவன் மனைவி 2 பேரும் இறங்கி வராங்க. அந்த அம்மா முழுமையாக குணமடைந்திருக்கிறார்கள். இது குருஜீஃப் வந்து எழுதியிருக்கிறார். இந்த 3 நிகழ்வுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை வந்து தான் பார்க்க நேரிட்டதாகவும் இது எப்படி சாத்தியப்பட்டது என்று வந்து ஆச்சரியப்படும் போது தான் இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள பல்வேறு ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன, பல்வேறு ஞானங்கள் புதைந்திருக்கின்றன. இவற்றை நாம் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையானது இளைஞன் குருஜீஃபுக்கு ஏற்படுவது இயல்புதானே. ஆக இந்த ஆன்மீக மற்றும் இறை ஞானம் குறித்த
தேடல் அவருக்கு அதிகரிக்க தொடங்கியது. இதற்கிடையில் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா நல்ல காத்திரமான ஒரு ஆள்னு சொல்கிறாரு. நிறை கூடாத கிழப்பருவம் அவருக்கு. வயதாச்சு, ஆனால் நிறை கூட முடிக்கலை. வயதாகிவிட்டது, ஆனால் நரைமுடி கூட தோன்றவில்லை. உறுதியாக இருந்தவர். ஆனால் அவர் இறந்ததுக்கு காரணம் அங்கே வார் ஏற்படுது. வாரில் ஊரை விட்டு காலி பண்ணாமையே இருக்கிறார் அவர். அப்போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தினால அவர் அடிபட்டு இறந்து போகிறார். இப்போ குடும்பத்தோடு இவர் தான் வெளியூருக்கு அவங்கள பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருகிறார். இவருக்கு நிறைய வேலைகள் தெரியும். தச்சு வேலை தெரியும், அப்புறம் பூட்டு ரிப்பேர் பண்ணுவார், அப்புறம் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுவார், எல்லா ரிப்பேருமே பண்ணக்கூடிய ஆள். தகடு வேலையெல்லாம் செய்வார். நிறைய கைத்தொழில்கள் எல்லாம் குர்ஜீஃப் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டிருந்தார். அப்போ அந்த குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கும் போதெல்லாம் வேலையை பார்த்து சம்பாதித்து கொடுப்பாரு. பக்கத்தில் டிஃப்லின்ற ஊருக்கு வேலைக்காக போகிறாரு. அங்கே பொகாசியன்ற ஒரு நண்பரை சந்திக்கிறார். பொகாஷியஸ் அது பொகாஷியன்னு சொல்லலாம் அவரை. அவர் இறையியல் படிக்கக்கூடிய மாணவர். அப்போ நிறைய படிப்புனாலே தியாலஜி தான் படிப்பாங்க. இறையியலில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர். அவரோட இவருக்கு ஏராளமான தொடர்பு இருக்கிறது. ரொம்ப நெருக்கமாக பழகிறாங்க. அவருக்கும் இம்மாதிரியான இறை ஞானங்களை பற்றி அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆர்மேனியாவினுடைய நகர வீதிகளில், நகரப்புறங்களிலும், சில மலை தொடர் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சில ஆன்மீக தளங்களை பற்றி இவங்க கேள்விப்படுறாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்று இருக்கிறது, இல்லை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறாங்க. இப்போ கூட நம்ம கூட இந்த ரிஷிகள் வாழ்ந்த குகைகள்லாம் போய் தேடிக்கிட்டு போகிறாங்க மக்கள் அந்த மாதிரி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம போய் தேடுவோம், நமக்கு ஏதாவது தரவுகள் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஆர்வத்தினால கிளம்புறாங்க. வேலைக்கு போயிட்டு 10 நாள் வேலைக்கு போனால் 20 நாளைக்கு அந்த சாப்பாட்டுக்கு அது செலவுக்கு வச்சுக்கிறது. அதை எடுத்துக்கிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள், இடர்பாடுகள் எல்லாத்துலேயும் போய் இவங்க தேடுறாங்க. அந்த தேடல் மிக முக்கியமான ஒரு தேடலாக இவருக்கு அமைகிறது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வர்த்தனைகள் என்றால் அங்கே நிறைய கற்கள், கல்வெட்டுகள், குறிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் மிக ஒன்றும் ரூமுக்கு கொண்டு ரூம்னா ரூம் கிடையாது, ஒரு டென்ட்டு போட்டு தங்கிடுறாங்க அந்த மலை அடிவாரத்தில். அக்கம் பக்கத்து கிராமத்தில் உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் போல் தங்களை உருவாக்கி கொண்டு ஒரு செல்ஃப் மேடு ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கேயே அந்த டென்ட்டில் இருந்துட்டு வேலை பார்க்குறாரு. அப்போ கிடைக்கிற இந்த தரவுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஒரு தோலில் எழுதப்பட்ட சில தரவுகள் கிடைக்குது, ஒரு கடிதங்கள். அது ஆக்சுவலி ஒரு மாங்க் இன்னொரு மாங்க்குக்கு எழுதிய ஒரு கடிதம். அது அந்த கடிதம் தான் இவருடைய வாழ்க்கையே புரட்டி போடுகிறது. என்ன அதில் இருக்குதுன்னு இவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு தெரிந்த அந்த லாங்குவேஜ் முதல்ல புரியல இவங்களுக்கு. அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் கேட்டு சர்மாங் பிரதர்ஹுட் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அந்த தோல் பட்டயத்தில் சர்மாங் பிரதர்ஹுட் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பிரதர்ஹுட்ன்றது வெஸ்டர்னில் ரிலீஜியஸ் ஃபீல்டில் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. அதுவும் குறிப்பாக தியாலஜியன்ஸ் பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க. பிரதர்ஹுட்ன்றது அவங்க தான் வைக்கிறாங்க. தியோசஃபியில் கூட கொண்டு வராங்க பிற்காலத்தில். ஆக இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த சர்மாங் பிரதர்ஹுட் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்குது. இது என்ன இதுன்னு. ஏனென்றால் இது குறித்து பெரிதாக இவர்களுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் கூட இது மிகவும் பழமையானது என்பதை மட்டுமே தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு முறை இவங்க அப்பா கிட்ட ஒரு ஃபாதர் பேசிகிட்டு இருக்கும்போது பாபிலோனியானுடைய பண்பாடுகளை பற்றி பேசினார். 4000 வருஷத்துக்கு முன்னால் சர்மாங் என்ற ஒரு குழுவினர், யாருனாக்கா ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மாங்ஸாக இருக்கலாம், அவங்க யோகிகளாக இருக்கலாம், அம்மாதிரியான சன்னியாசிகள் எல்லாம் இருந்ததாக இவர் கேள்விப்பட்டிருக்காரு இவங்க அப்பா கூட பேசும்பொழுது. இன்றைக்கி அந்த சர்மாங் பிரதர்ன்ற வார்த்தையை இதில் எழுதியிருக்கிறது ஒன்று இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகிடுது. இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும், தேடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க பல ஃபாதர்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க. கிறித்துவ பாதிரிகள் தான் அப்போ படித்தவங்க.
அதில் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வீட்டில் போய் தங்குறாங்க. இவங்க ஒரு நைட்டு உடம்பு முடியல தங்குறாங்க. அவர்கிட்ட சொன்னவொடனே அவர் சொல்கிறாரு, இது வந்து பாபிலோனியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஒரு பள்ளியினுடைய பெயர், இருந்த ஆன்மீக பள்ளியுடைய பெயர். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்றால் இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 500 பிசி அப்படின்னு சொல்லலாம். 500 பிசியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை வந்து இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. பரவாயில்லையே, அப்படிப்பட்ட இடமா இது? அதை பற்றிய குறிப்பாக இது என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு மாங்க் இன்னொரு மாங்குக்கு எழுதிய கடிதம் அது. அதில் ஒன்றும் பெரிய குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் பாபிலோனியா பக்கம் அந்த சர்மாங் பிரதர்வுட்டை நம்ம வந்து போய் பார்த்தாக்க நமக்கு ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு நம்புகிறாரு இவர். ஆனால் இதை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரியான பள்ளியானது தொடர்ந்து 6ஆம் நூற்றாண்டு வரை, கிறிஸ்து பிறந்த பிற்பார் கூட 6ஆம் நூற்றாண்டு வரை இயங்கி வந்ததற்கான தரவுகளை வந்து அந்த கிறிஸ்துவ பாதிரியார் வந்து தெரிவிக்கிறார். இருந்திருக்குங்க, இது 6th செஞ்சுரி வரைக்கும் இருந்திருக்கு. இப்பொழுது எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டாக்க இருக்கக்கூடும். ஏனென்றால் பெரும்பாலும் உலக அளவிலே குர்ஜீஃப் சொல்கிறாரு, இது ரகசியமாகத்தான் இவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள். யார்? இந்த ஆன்மீகவாதிகள். பல பேர் வந்து ஓப்பனாக இன்றைக்கி சொல்கிற மாதிரி இந்த ரகசியங்களையோ அல்லது அந்த ஞானங்களையோ வெளிப்படையாக அவர்கள் வைக்கவில்லை. அதற்குரிய காரணங்கள் இருப்பதாகவும் குர்ஜீஃப் பின்னால் சொல்கிறார். ஏனென்றால் எல்லாருக்குமே கடை விரித்து கொடுக்குற மாதிரியான விஷயம் இல்லை இது. அதற்கான பக்குவப்படுபவர்கள், தேவைப்படுபவர்கள் மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு குர்ஜீஃப் பின்னால் சொல்கிறார். ஆக இவருடைய தேடல் குறித்த வரலாறு என்பதே நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினோமினாக இருக்குது. ஆகையினால அந்த சர்மாங் பிரதர்வுட்டுக்கு எப்படி போகிறது, எங்கே இருந்திருக்கும், இப்பொழுது எங்கேயாவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் அந்த இவங்களுடைய அதிர்ஷ்டம் பாதிரியார் சொல்கிறாரு, இருக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் போய் பார்க்குறது மிக சிரமமான விஷயம். உங்களுக்கு எப்படி தெரியுன்றார். நான் அது குறித்த ஒரு மேப் ஒன்று வச்சுருக்கிறேன், நான் ஒரு வரைபடம் வச்சுருக்கேன். அந்த வரைபடம் அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டும் வரைபடம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த வரைபடம் அவரிடம் இருக்கிறது என்பது வந்து வேறு சில பேருக்கும் தெரிந்திருக்கிறது. அருகிலே வசித்து வந்த ஒரு இளவரசன் ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரின்சஸ். அவருக்கு இந்த மாதிரி ஆன்மீக தேடல், பழம் பொருள்களெல்லாம் தேடி ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் தேடுற வழக்கம் இருந்திருக்கு. அவர் திடீர்னு அன்றைக்கி காலையில் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு சொன்னார், உங்ககிட்ட ஒரு மேப் இருக்குது இல்லையான்னு. ஆமாம் இருக்குது. அது பழங்காலத்து மேப்பு தானே? ஆமாம். அதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா? இல்லை. அது எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு 200 பவுண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 200 பவுண்டுக்கு தான் அந்த நாட்டினுடைய பவுண்டு கொடுக்குறேன்றாரு. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்றார் ஃபாதர். அவர் 500 பவுண்டு வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாரு, கொடுக்க மாட்டேன்ட்டார் ஃபாதர். அப்போ இவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுது, அவ்வளவு மதிப்பு உள்ள ஒரு பொருளாக அதுன்னு. ஆனால் இவங்க இன்னும் அந்த மேப்பை பார்க்கல, ஆனால் கூடவே இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் சொல்கிறாரு, பாருங்க சார், நான் ஒரு $200 கொடுக்குறேன், 200 பவுண்டு கொடுக்குறேன், நான் அதை காப்பி மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்கள் பொருளை வச்சுக்கிட்டாரு. அதுக்கு வந்து ஃபாதர் ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த காப்பி 200 பவுண்டு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம், பொருளே கொடுக்காம வெறும் காப்பி எடுக்கிறதுக்கு மட்டும் 200 பவுண்டு கிடச்சிதுன்னு. இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். யார்? பெகாசிஸுக்கும் நம்ம குர்ஜீஃபுக்கும் என்ன ஆர்வம்னாக்க, இந்த மேப்பை நம்ம எப்படியா கேட்ச் பண்ணணும்னு. ஆனால் அதுக்காக திருடிட்டு ஓடிட முடியாது. இது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. ஃபாதர் வந்து ஒரு வேலையாக வெளியே போகிறாரு, இவங்க அந்த வீட்டிலே தங்கியிருக்கிறாங்க. டக்குன்னு அந்த படத்தை எடுத்து, ஒரு சின்ன ஒரு வரைபடம் தான் அது, எடுத்து குருஜி என்ன பண்ணார், அதை வந்து அப்படியே படமாக வரைஞ்சிக்கிறார். 2-3 முறை ட்ரை பண்ணுறாரு. 3வது முறை செய்யும்பொழுது வந்து விடுகிறது. இது அத்தனையும் வந்து குருஜி வந்து எழுதியிருக்கிறார். அப்போது இந்த படத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு அப்படி முடிவு பண்ணுறாங்க. அது இப்போ பாபிலோனியாவில் இல்லை, பக்கத்தில் வேறு ஒரு ஊரில் இருக்குது. ஆக அந்த மேப்பை வச்சுக்கிட்டு இந்த சர்மாங் பிரதர்வுட்டை தேடி போகிறார்கள். பெகாசஸ் என்ன பண்ணுறாருனாக்க, கப்பல் ஓட்டுகின்ற ஒரு மாலுமியாக, கேப்டனாக மாறுகிறார். அவர் இந்த ஆன்மீகத்திலேருந்து கொஞ்சம் விலகிக்கிட்டார். இதை பற்றியெல்லாம் வந்து குர்ஜீஃப் வந்து விரிவாக விளக்குகிறார். ஆனால் குர்ஜீஃப் வந்து தொடர்ந்து போகிறார். போய் இறங்கி இந்த ஊரை கண்டுபிடிச்சிடணுன்றது தான் அவருடைய வெறியாக இருக்குது. இப்படி இவர் சந்தித்த இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபாதர் பார்க்குறாரு, அதே மாதிரி நண்பர் வருகிறார். பிற்காலத்தில் அவர் சில ஆன்மீக குருநாதர்கள் நிறைய பேரை வந்து பார்க்குறாரு. அந்த பார்த்த விஷயத்தெல்லாம் தொகுத்து மீட்டிங் வித் ரிமார்க்கபிள் மேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். மீட்டிங் வித் ரிமார்க்கபிள் மேன், ஆகச்சிறந்த மனிதர்கள், நான் சந்தித்த ஆகச்சிறந்த மனிதர்கள் ஒரு புத்தகம் எழுதிக்காரு குர்ஜீஃப். அதிலிருந்து தான் நமக்கு இந்த தரவுகள்லாம் கிடைக்குது. கையில் வரைபடத்தோடு காபூலுக்கு செல்கிறார் குர்ஜீஃப். காபூலில் போய் தங்குறார்.
அதுக்கு அருகில் தான் அந்த ஆன்மீக பள்ளியானது இன்றும் ரகசியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிய வருகிறார். காபூலில் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆகா கான்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு இளவரசர் தன்மையில் இருக்கக்கூடிய இருக்கார். அவரை போய் பார்க்குறாரு. அவர் ஒரு பார்ட்டியை வைக்கிறார். அங்கே வந்து பிரின்சஸ் லெபோவோட்ஸ்கின்றவர் தான் இந்த மேப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு போனவர். அவரும் அங்கே வந்திருக்கிறார். அவர் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறாருன்னா அவரும் அந்த ஆன்மீக பள்ளியை நோக்கி போகிறார். அவருக்கும் அதில் மிகுந்த ஈடுபாடு. அவரை பார்த்தோன்னே அவர் ஆச்சரியப்படுறாரு. நீங்கள் எங்கேன்றாரு. நண்பரே, நீங்கள் அங்கே தான் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு முழுக்க வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டுட்டேன். அந்த இடத்த தான் நாடி போய்கிட்டுருக்கேன் என்றார். சரிங்கன்றார். ஆனால் வந்து எப்படி போகுது, என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் யாரும் பேசிக்கல. இங்கே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கிறது. இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு டீ பார்ட்டி மாதிரி கொடுக்குறாரு ஆகா கான். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறான். அதில் ஒரு நபர் நம்ம குர்ஜீஃப் வந்து தன்னுடைய புக்கில் எழுதுறாரு, ஒரு இந்து தமிழன் அப்படின்னு எழுதுறாரு. தமிழர் ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கே சம்மந்தமில்லாத ஆடையோடுன்றார். பெரும்பாலும் வேட்டி கட்டியிருக்கலாம். ஒரு தமிழர் வந்து இவருக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கப்படுகிறார் ஆகா கானால். அந்த ஆகா கான்றவர் வந்து அவர் தான் அந்த ஏரியானுடைய தலைவர் மாதிரி. அவர் சொல்கிறாரு, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர். இந்த ஏரியாலே ரொம்ப காலமாச்சு, இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டார். இவர் எல்லா மொழியும் பேசுவார். ரஷ்யன் கூட பேசுவார். இவர் உங்களுக்கு வந்து நல்ல நண்பராக கூட இருப்பாருன்ட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த சீனியர் மோஸ்ட் அவருக்கு ஒரு 75 வயது இருக்கும். இவருக்கு அப்போது 40-45 இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த தமிழ் பெரியவர் இவர்கிட்ட வந்து கோகோ என்று கூப்பிட்டார். இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு. என்ன கோகோ, 45 வருஷமாக தேடிகிட்டே இருக்கியா? கண்டிப்பாக இந்த முறை வந்து வெற்றி அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து ரிமார்க்கபிள் மேன் அந்த புத்தகத்தில் எழுதிட்டுருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏனென்றால் இவருடைய பள்ளி பருவத்திலே, மாணவ பருவத்திலே வீட்டில் இவருக்கு செல்லமாக கோகோன்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் தன்னை வீட்டில் கூப்பிடுற அந்த பெயர் எப்படி இந்த பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவரோட உரையாடல் செய்கிறார். செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து சர்மாங் பிரதர்வுட்டை தேடி வந்திருக்கிறேன், காபூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், இருப்பது உண்மைதான். அங்கே நண்பர்கள்லாம் கூட இருக்கிறாங்க, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்துக்காக. அது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான ரகசியமான விஷயம்லாம் இல்லை, அதிகமாக வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அவ்வளோதான். நான் ஒன்று பண்ணுறேன், உனக்காக வந்து ஒரு கேரவான், ஒரு ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து போக வேண்டியிருக்கும், ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நாளை காலைல ரெடியாக இருங்க. அதுக்கான தொகையெல்லாம் வந்து இவர் கொடுத்துட்டார். இவர் ஏர்ன் பண்ணிட்டு வராரு. கொடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு ஒட்டக பயணத்தை மேற்கொள்கிறார். அது மேபி 1 வாரம் கூட இருக்கலாம். அங்கெல்லாம் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். அந்த பாலைவனமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஒட்டகத்தை தான் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இவர் வந்து போகிறார். போய் கிட்டத்தட்ட அந்த இடத்த போய் அடைஞ்சிடுறாரு. எங்கே அந்த சர்மாங் பிரதர்வுட் இருக்கக்கூடிய அந்த மாங்ஸ் எல்லாம் இருந்து அங்கே ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய குகையாக இருக்கிறது. அங்கே போன உடனே இவரை வந்து வரவேற்கிறார் ஒருத்தர். வாங்க, தேடி வந்துட்டிங்களா, வாங்க, என்னங்க விஷயம், அன்போடு அழைச்சிட்டு போகிறார். மிகப்பெரிய ஒரு ரகசியமாலாம் அவங்க வச்சிடல, அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். மக்களுக்கு ஆர்வம் இல்லாதனால அது ரகசியமாகவே கருதப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இவரை வந்து போன உடனே அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட பேசுகிறவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் மாங்க் அங்கே இருக்கிறவர். அவருடைய வயது 250 இருக்கலாம்னு சொல்கிறார். எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. 250 மதிக்கத்தக்க மாங்கானவர் என்னை அழைத்து சென்றார். உள்ளே போனாங்க. இங்கே வந்து வாங்க, நீங்கள் இருக்கலாம், இங்கேருந்து இஃப் யூ வாண்ட் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கொண்டு போகிறாரு. இவருக்கு ஒரு அறையை வந்து, அறை என்றால் ரொம்ப வசதியான அறையாக இருக்க முடியாது, இவருக்கு ஒரு இருக்கிற இடத்த கொடுத்துட்டு உங்கள் நண்பர் கூட பக்கத்து அறையில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய ஆர்வத்தோடு பார்த்தா பக்கத்து அறையில் பெட்டில் படுத்திருக்கிறாரு அந்த இளவரசர் லெபோட்ஸ்கிக்கு வந்து அவரும், ஓ நண்பரே நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு முன்னாலே வருவீங்கன்னு நினச்சேன்னு சிரிக்கிறார் அவர். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிரின்சஸை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. எனக்கு 2-3 நாளாக உடல் சரியில்லை, நான் சரியாயிடுவேன் அப்படின்றார். அவருக்கு ஏதோ வந்ததில் காய்ச்சல் போல் இருக்குது. கொஞ்ச நாளில் சரியாயிடுறாரு. இவருக்கு முன்னாலே வந்ததால் அவருக்கு பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது அவருக்கு. ஆக இந்த பள்ளியில் குருஜீஃப் கிடைத்த அனுபவம் இருக்கிறது, அதை குறித்து வந்து ரொம்ப விவரமாக எழுதுகிறார் புக்கில். அது வந்து இந்த 36 சேம்பர் ஆஃப் ஷாவ்லிங் மாதிரி
நிறைய சேம்பர்ஸ் இருக்கிறதா தெரியுதுங்க. அங்கே நிறைய குருநாதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஓரளவுக்கு பெண்களும் இருக்கிறார்கள் பயிற்சி பெற. என்ன பயிற்சி இவங்க பெறுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் வந்து டான்ஸ் பண்ணாங்க. என்ன டான்ஸ்னாக்க டெர்விஷ் டான்ஸுன்றாங்க. அது வந்து ஆன்மீக நடனம். அது வந்து அசைவுகள். நம்ம வந்து சில அசைவுகள் மூலமாக அந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுவதற்காக அவங்கெல்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வித்தியாசமான சில குங்ஃபு மாதிரி சில மூமெண்ட்ஸ் சில இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து இசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோனியை வச்சுட்டு இசைக்கிறாங்க. இசை மூலமாக சில பயிற்சி எடுக்கிறாங்க. சில இடத்துல கண்ணை மூட்டிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதமான டெக்னிக்ஸை வந்து அங்கே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. சில கட்டு மரங்கள் போல் அது உள்ள உடம்பை வளைச்சி நெளிச்சு யோகா பயிற்சி போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் கூட பயிற்சி எடுத்து கொண்டிருக்கார்கள். ஆக இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து இவருக்கு குர்ஜீஃப்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. இதுதான் வந்து ஆன்மீகத்தை வந்து அறிந்து கொள்வது என்பது வந்து ஏதோ ஒரு கடவுளை போய் தரிசிக்கிற விஷயம் இல்லை. இது வந்து நம்ம உள்ளாக இருக்கின்ற ஒரு மனநிலையை வந்து புரிந்து கொள்வது என்பதை வந்து திடமாக புரிந்து கொள்ள தொடங்குகிறார். அதுதான் பின்னால் சொல்கிறாரு, இந்த மனதை ஒருமுகப்படுத்துவது என்பதும் ஒழுங்குபடுத்துவது என்பதும் தான் வந்து மனிதனுடைய முதல் ஆன்மீக வெற்றியாக இருக்கின்றார். ஆக அதற்கு வந்து பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளை வந்து இவர் கண்ணால் பார்க்குறாரு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அங்கே இருந்து இவரும் கூட அம்மாதிரியான பயிற்சிகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். பிறகு வந்து அந்த இடத்தை விட்டுட்டு வராரு. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இவர் குறிப்பிடுறாரு. அதுதான் வந்து சூஃபி டான்ஸ். நமக்கு இந்த சினிமாவெல்லாம் சூஃபி டான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூஃபி டான்ஸ் என்பது வந்து சூஃபியிசம் என்பது வந்து இஸ்லாமில் ஒரு மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்டில் செய்யக்கூடிய ஒரு விதமான பயிற்சியாகும் அது அந்த டான்ஸ். சூஃபியிசம் வந்து விதவிதமான சூஃபிக்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் கூட பல பிரிவுகள் இருக்கிறார்கள், பல வண்ணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு விதத்தை வந்து இவர் வந்து பார்க்குறாரு. இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார் இந்த சூஃபி டான்ஸ்லேயும் இந்த சூஃபி தத்துவத்திலும் மிகவும் ஈர்க்கப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் இவரை கூட நாம் இங்கே சித்தர்கள்னு சொல்கிற மாதிரி அவரை வந்து ஒரு வித்தியாசமான நவீனமான ஒரு சூஃபி என்று கூட சில சமயங்களில் சிலர் அழைப்பதை நான் புத்தகத்தில் பார்த்தேன். அப்போது இவர் அந்த உள்ளிருந்து உள்வாங்கிக் கொள்கிறார், அந்த சூஃபி டான்ஸை வந்து உள்வாங்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது அவருக்கு. இந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு பயிற்சி பள்ளி, அங்கே போய் வந்து யாரும் போக முடியாத இடத்துக்கு தேடி போய் 2500 வருடங்களுக்கு முன்னாக தொடங்கப்பட்ட ஒரு ஆன்மீக தத்துவ பள்ளி அது இன்றைக்கும் இருப்பது என்பதை கண்டுபிடிச்சு போயிட்டு வரார்னா இவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும் யோசித்து பாருங்கள். இந்த ஆன்மீக பள்ளியை விட்டு வெளியேறிய குர்ஜீஃப் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் பல நாடுகளை சுற்றி திரிந்திருக்கிறார். பல நாடுகளுடைய ஆன்மீக சிறப்புகளை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வதற்காக, அந்த ரகசியங்களை எல்லாம் எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அலைஞ்சிருக்கிறார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவில் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு யோகிகளை சந்தித்து உறவாடி இருக்கிறார். அவங்களோடலாம் இருந்திருக்கார். அவர் நிறைய டெம்பிள்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சில ஃபக்கீர்ஸ்லாம் வந்து மெடிடேட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே இருந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் திபேத்துக்கு போகிறாரு. திபெத்தில் போய் அங்கே இருக்கிற புத்திஸ்ட் மாங்கோட சில தியான பயிற்சிகளை எல்லாம் வந்து மேற்கொள்ளுகிறார். இப்படியாக வந்து அவர் ஈஜிப்டுக்கு போகிறார். அவர் நிறைய நாடுகளுக்கு வந்து சுற்றி திரிஞ்சிருக்கிறார். அவர் அதாவது பெரும்பாலும் அந்த ஜேர்னி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருந்திருக்கு. ஆக அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலகெங்கிலும் ஆன்மீகமானது புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற விஷயம் என்னக்க, நிறைய ஆன்மீக ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றது அப்படின்றார். அது புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அது யாரால் ரிசீவ் பண்ண முடியுமோ அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றதையும் பின்னால் வந்து அவர் பதிவிடுறார். இப்படி வந்து உலகெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவர் வந்து ஒரு பாடு கிட்டத்தட்ட 1911 மாஸ்கோவில் சில உரைகள் நிகழ்த்த தொடங்குகிறார். நண்பர்களுக்காக சில டாக்ஸ் கொடுக்குறார். இந்த ஃபிலசாபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாக் கொடுக்க ஆரம்பித்த உடனே அதனால் ஈர்க்கப்பட்டவர் நிறைய பேர் வராங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அங்கே மக்கள் வரத் தொடங்குகிறார்கள். இந்த சமயத்தில் மக்கள் என்று சொல்லும்பொழுது அகடமிஷியன்ஸ் வராங்க, மியூசிஷியன்ஸ் வராங்க. குறிப்பாக ஆஸ்பென்ஸ்கின்னு ஒரு மேத்தமேட்டிஷியன் கம் ஃபிலாசபர் இருக்கார். ரஷ்யாவில் மிக முக்கியமாக அந்த சமயத்தில் கருதப்பட்ட ஆஸ்பென்ஸ்கி தான் இவரை பற்றிய ஒரு அற்புதமான வால்யூம் வந்து எழுதியிருக்கிறாரு. இன் சர்ச் ஆஃப் த மிராக்குலஸ் என்ற புத்தகத்தை பிடி ஆஸ்பென்ஸ்கி எழுதியிருக்கிறாரு. இதுதான் வந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரபூர்வமான குர்ஜீஃபினுடைய தத்துவ குறிப்புகள்னு சொல்லலாம். இதில் வந்து அவருடைய ட்ராவல் பண்ணுறாரு, குர்ஜீஃப் பேசுகிற பேச்சுக்களெல்லாம் பதிவு பண்ணுறார். ரொம்ப மெட்டிகுலஸாக எழுதியிருக்கிற இந்த நூல் வந்து ரொம்ப ஆர்வமுள்ளவர்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் இந்த புத்தகத்தை. இது வந்து அமேசானில் கிடைக்கும். இதை படிக்க ஆரம்பித்தோன்னாக்க உள்ளுக்குள்ளே அவருடைய தத்துவங்கள் எல்லாம் எப்படி விரிவடைகின்றன, எந்த மாதிரி கோணத்திலிருந்து பேசுகிறார் என்பதெல்லாம் நமக்கு புரியக்கூடும். ஆஸ்பென்ஸ்கி ஒரு புறம் வந்து இவருடைய ட்ராவல் பண்ணி எழுதினான்றது சொன்னோம் இல்லையா, அதே போல் ஓல்கான்னு ஒரு சிறந்த பாடகி இருக்கிறாங்க. அப்போது பெரிய இசை அமைப்பாளர் ஹாட்மேன், அவர் தாமஸ் டி ஹாட்மேன் ஒருத்தர், அவரும் இவரோட வந்து சேர்ந்து இசையின் மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தினுடைய அந்த நரம்புகளை தொட்டு பார்ப்பது என்பதை பற்றி பயிற்சி எடுக்கிறார்கள். சில பேர் டான்சர்ஸ் வராங்க, அங்கே ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாங்க, நிறைய எழுத்தாளர்கள் வராங்க. அங்கே உட்காந்துட்டு ஒரு சின்ன அறையில் வந்து இந்த உரையாடல்கள் நடக்கின்றன. இவரை சந்திக்க சென்ற உஸ்பென்ஸ்கி வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நான் உங்களோட பேசணுன்றாரு. அப்படியே வாங்க டீ குடிச்சிட்டே பேசலான்ட்டு பக்கத்தில் இருக்க டீ கடை கூப்பிட்டு போயிடுறாரு. ஒரு ஞானியுடைய ஸ்தானத்தில் தன்னை வைத்து ஒரு பெரிய ஆன்மீக அறிஞராக இருப்பார் என்று நினைத்து வந்த உஸ்பென்ஸ்கி இது ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. என்னடா காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி பேசிக்கிட்டு பேசலான்னு சொல்கிறாரு. ரொம்ப யதார்த்தமாக அந்த உரையாடலானது நிகழ்வது வந்து உஸ்பென்ஸ்கிக்கு வந்து மிக ஈர்ப்பாக இருக்கிறது. அடுத்த நாள் நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்கிறார். அதே இடத்துலையே பார்க்கலான்றார். அதுமாதிரி அடுத்த நாள் பார்க்குறாரு. பிறகு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு. நான் ரொம்ப காஸ்ட்லியான இடத்துல இருக்கேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கின்றார். பார்த்தா அது மிக ஏழையான ஆசிரியர்கள் தங்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே குர்ஜீஃபுக்கு பின்னால் டிசைப்பிளாக, சீடர்களாக ஒரு 7-8 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 7-8 பேரும் ரொம்ப வருமானம் உள்ளவர்களாக தெரியவில்லை. ஆனால் 1000 ரூபிள்ஸ் கொடுத்தா தான் சேர்த்துக்கு வந்துட்டாராம் குர்ஜீஃப். இவர் கேட்குறாரு, எதுக்கு 1000 ரூபிள்ஸ் வாங்குறீங்க பாவம் அவங்ககிட்ட கேட்ட பொழுது, இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து உயர்வான விஷயங்களை நம்ம இலவசமாக கொடுக்கும்போது மதிப்பே இல்லாமல் போயிடுது. அது மட்டுமல்ல, நான் வந்து இந்த ஆன்மீக தளத்தில் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு, பணம் இல்லாமல் இன்றைக்கி எதுவும் செய்ய முடியாது. அந்த ப்ராக்டிக்கல் தளத்திலிருந்தும் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், குருஜீஃப் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான மனிதராக இருந்தார் என்று. ஆக இங்கு தான் வந்து குருஜீஃபினுடைய தத்துவ பயணமும் அவருடன் நம்முடைய ஓஸ்பென்ஸ்கியினுடைய பயணமும் தொடங்குகிறது. ஆக அடுத்த கட்டமாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். உலகின் பல ஆன்மீக மரபுகள் மனிதர்களை உயர்த்துவதற்காக பல அற்புத அம்சங்களை கண்டு கொண்டிருக்கின்றன, கண்டுபிடித்து மனிதர்களிடம் கொடுத்திருக்கின்றன. ஆனால் இன்றைய மனிதர்கள் அவற்றில் பெரும்பாலானவற்றை தொலைத்து விட்டார்கள். மனிதர்கள் அவற்றுடைய உண்மையான சாரத்தை விட்டுவிட்டு அதனுடைய எலும்புக்கூடுகளை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் சமயங்கள் காட்டும் வழி மனிதர்களுக்கு ஓப்பாகவோ உகந்ததாகவோ இல்லாமல் போய்விட்டது. மனிதர்கள் ஒற்றை பரிமாண மனிதர்களாக இன்று ஆகிவிட்டார்கள். மனிதனின் உணர்ச்சிகள், உடல், மனம், இந்த 3 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு புறம் உணர்ச்சி இருக்கிறது, ஒரு பக்கம் சிந்திக்கின்ற மூளையைத்தான் மனம் என்று எடுத்துக்கொள்ளலாம், உடல். இந்த 3 வந்து ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இழுக்குது மனிதனை. ஒரு பேலன்ஸ்டாக ஒருங்கிணைந்து செயல்படுவது இல்லை. உணர்ச்சிகள் அதிகமாக போய்விடுகிறது சில சமயம் உடலுடைய தேவைகள் அதிகமாக போய்விடுகிறது. இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய, வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையானது மனிதர்களிடம் இல்லாமல் போகிவிட்டது. பெரும்பாலும் வந்து சிறைச்சாலைகளிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். பெரும்பாலும் மனிதர்கள் தூக்கத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள், தூக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தூக்கத்திலேயே இறந்து போகிறார்கள் என்று குர்ஜீஃப் நினைக்கிறார். ஒரு விழிப்புணர்வு நிலை இல்லை என்று நினைக்கிறார். இந்திய தத்துவத்தில் சொப்னா, ஜாகிரத, சுசுப்தின்னுவாங்க. அதில் வந்து இந்த சொப்பன நிலைன்னுவாங்க, கனவு நிலை. பெரும்பாலும் மனிதர்கள் கனவு நிலையில் இருப்பதாகத்தான் குர்ஜீஃப் கருதுகிறார். அப்படி என்றால் இந்த கனவு நிலையிலிருந்து விழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவேக்கனிங், இதுதான் வந்து அவேர்னஸ், இதுதான் விழிப்பு நிலை.
இந்த விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் என்றால் மனிதர்கள் ஒர்க் செய்யணுன்றார். ஒர்க், வேலை செய்கின்றார். எந்த வேலை என்றால் மனம் குறித்த வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. மனம் குறித்து எம்மாதிரியான வேலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்திலே ஒரு ரகசியமான விஷயமாகும். இந்த மனம் குறித்து வேலை பார்ப்பதென்றால் அவரை பொறுத்தவரை 3 வகையான பணிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆண்டிகள் போல, ஃபக்கீர் என்றார். 3 நிலைகள் சொல்கிறார். ஃபக்கீர், ஆண்டிகள், அவங்க ரொம்ப கடுமையாக எல்லாவற்றையும் துறப்பது மட்டுமல்ல, மிக கடுமையாக தங்களை வருத்தி கொள்வது, ஒரு இலக்கை அடைவதற்காக தங்களை இயன்றவரை வருத்தி கொள்வது ஃபக்கீருடைய பாணியாக இருக்கும். ஆண்டிகள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்க துறவிகள், மாங்ஸ். துறவிகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர்கள் இந்த ஃபக்கீரை விட ஒரு ஸ்டெப் மேலே இருப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் தங்களை பக்குவப்பட்டவர்களாக ஆக்கி வைத்திருப்பார்கள். 3வது நிலையாக யோக நிலை என்று சொல்லக்கூடிய யோகிகள். யோகிகள் இந்த ஃபக்கீர் துறவி 2ம் கலந்து அதற்கும் மேலே கொஞ்சம் மனநிலையை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்களுக்கு இருக்கும். அதற்கான டெக்னிக்ஸ்லாம் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 3ம் 3 கம்பார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 3 பாதைகளும் ஆன்மீகத்துக்கு இட்டு செல்லும் என்பது சரிதான். ஆனால் முழுமையான ஒரு மலர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆன்மீகத்துக்கு கண்டிப்பாக இட்டு செல்லாது என்பது தான் குருஜி சொல்கிறார். அப்போ இந்த 3 இல்லைன்னா என்ன பண்ணலாம்னாக்க, அவர் ஃபக்கீரியை நிறைய பார்த்துருக்காரு. இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய யோகிகளையும் பார்த்துருக்கிறாரு. புத்திஸ்ட் மாங்க்கெல்லாமும் பார்த்துருக்கிறாரு. இந்த 3த்துக்குள்ளேயே ஏதோ சில குறைபாடுகள் இருக்கிறது என்று கருதினார் அவர். இதன் விளைவாக 4வது தடமாக, 4வது மார்க்கமாக, 4th வே, 4th பாத் என்று சொல்லி தான் ஒரு புதிய வடிவத்தை முன்வைத்தார். இதுதான் இந்த ஆன்மீக குருக்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. பெரும்பாலும் யுனிக்காக, வித்தியாசமாக, அதே சமயத்திலே பழமையினுடைய அத்தனை ஞான கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு புதிய வாழ்க்கை முறையை குருஜி முன்வைக்கிறார். 4th வே அதுதான். இந்த 4th வேன்றது நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம், அல்லது பாலைவனத்திற்கு போக வேண்டாம். பெரும்பாலும் காடுகள் இல்லாத ஊரில் பாலைவனத்துக்கு போய் அவர்கள் யோகிகளாகவும் ஃபக்கீர்களாகவும் அலைவார்கள். அப்படியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே எப்படி ஒரு யோக நிலையை அடைவது, எப்படி ஒரு ஞானியாக இருப்பது, எப்படி ஒரு ஃபக்கீராக இருப்பது என்பதுதான் சவால் என்று குருஜி நினைக்கிறார். ஆகையினால் இந்த வாழ்க்கைக்காரிய அந்த 4th பாத் ஒரு பர்மனண்ட்டான பாதையும் இல்லை என்று கூறுகிறார். ஒருத்தர் அந்த 4th வேல உள்ளே வந்துட்டார்னாக்க 4வது தடத்திற்குள் பயணிக்க தொடங்கிவிட்டால் அந்த தடமானது அப்படியே போட்டு வைத்த பாதை போல் அப்படியே இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அது அவரை அச்சீவ் பண்ண உடனே அது மறைந்து விடும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதையானது உங்களுக்கானதும் அல்ல. இந்த 4th வே என்பது யூனிக்கானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் ஒவ்வொருடைய உணர்வு நிலை, மனநிலை, உடல்நிலை என்பவை பொறுத்து தான் அந்த 4வது பாதை அமைகிறது. இந்த 4வது பாதை என்பது குருஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குருநாதர் கிட்டினால் ஓகே. இந்த குருநாதரை கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிடக்கூடாதுன்றார். நல்ல குருநாதர் கிடைக்கலாம், அவர் சரியாக இருக்கிறார்ன்றத கூட நீங்கள் அடிக்கடி சோதித்து பார்த்து கொள்வது சரியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு விடியலுக்கான ஒரு பணியிலே நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். ஆக மனநிலையை யோசிச்சிட்டினாக்க அந்தளவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு மைண்டை பற்றி பேசுகிறாரு. ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசுகிறாரு. இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லும்போது உணர்வு நிலை, இது உடலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் சிந்தனைகளையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதையும் தாண்டி வேறு ஒரு புனிதமான நிலைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கு பேர் கான்ஷியன்ஸ். நம்ம மனசாட்சினே தமிழில் சொல்கிறோம். ஆனால் அவர் இந்த ஒருங்கிணைந்த கான்ஷியஸ்னஸ், தன்னுணர்வு நிலையைத்தான் கான்ஷியன்ஸ்னு குறிப்பிடுறாரு. இந்த கான்ஷியன்ஸ்ன்றது இருந்தாக்க இந்த 4th பாத்துக்கு போகலாம். இந்த 4th பாத்தில் எப்படி போவது என்பதற்கான வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையாக இருக்கும்னு. அந்த வகையில் குருஜீப் கிட்ட வரக்கூடிய சீடர்களுடைய மனோநிலைகளை அவர் அறியக்கூடியதாக இருந்தார். ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் என்னக்க குருஜீஃபுக்கு சின்ன வயதுலேருந்தே ஹிப்னாட்டிசம் வேறு பழகியிருந்தார். அந்த பீரியடில் மனோ தத்துவத்திலேருந்து ஹிப்னாட்டிசம் பாப்புலராக நான்சி ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் இவர் பழக்கி வச்சுருந்தார். இன்னும் நிறைய அந்த ஆன்மீக பயணத்தில் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று வச்சுருந்தார்.
ஆகையினால் இவர் என்ன செய்வார்னாக்கா தன்னிடம் வருவர்களோடு வந்து பல்வேறு விதமான உரையாடல்களை மேற்கொள்வது அல்லது அவர்களுக்கு வந்து ஆல்கஹால் கொடுப்பார். இவர் நிறைய ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஆள் தான், நிறைய குடிப்பாராம், சில சமயம் குடிக்காமே இருப்பார் அவர். அதை பற்றி நிறைய சின்ன சின்ன கதைகள் எல்லாம், சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் வந்து ஓஷோ சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் மைய கரு அதிகமாக சொல்ல மாட்டார் அவர். ஏனென்றால் இங்கே வந்து அவர் ஓஷோவுடைய டெக்னிக்ஸ் வந்து வேறு விதமான இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. ஆக இவர் வந்து வரக்கூடிய நம்ம அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து மனோநிலைகளை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு யுக்திகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய ஒரு பாதைகளை வந்து போட்டு கொடுத்துருக்கிறார். அதுதான் 4வது பாதைன்றார். இந்த 4வது பாதையில் பயணித்த பலர் வந்து தங்கள் அனுபவங்களை கூட பதிவாக புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் ஒரு சன்னியாசி போல, ஒரு யோகி போலலாம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு தலைவனாகத்தான் தன்னை முன்னிறுத்திருக்கிறார் குருஜீஃப் என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 4வது பாதை பற்றி பேசுகின்றவர் மனிதர்கள் 4 உடல்களை வைத்திருப்பதாக சொல்லுகிறார். இந்த பாடியை கூட 4 லெவலாக பிரிக்கிறார். ஒன்று வந்து ஃபிசிக்கல் பாடி, நம்ம பார்க்குற ஃபிசிக்கல் பாடி. 2வதாக இருக்கிறது வந்து ஆஸ்ட்ரல் பாடின்றார், இயற்கை உடல். 2வது ஆஸ்ட்ரல் பாடி, அது கணக்கு புலப்படாது சூக்ஷ்ம சரீரங்கள். அது ஸ்தூல சரீரம், இது சூக்ஷ்ம சரீரம். 3வதாக பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவல் பாடின்றார். அது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாடி, அது கொஞ்சம் ஆன்மீகத்தனம் கொண்ட பாடி. ஃபைனலாக பாடி வந்து டிவைன் பாடி, புனித உடல்ன்றார். சாதா உடல், சூக்ஷ்ம உடல், ஆன்மீக உடல், புனித உடல். இந்த 4 நிலைகளில் இந்த பாடி கூட அமையுதுன்றார். எல்லாமே மேற்றாக கூட எடுத்துக்கலாம். இது 4 நிலைகளாக 4 அறைகளில் மனிதர்கள் வாழறா சொல்கிறாங்க. முதல்ல வெறும் ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அறையில் வந்து கட்டுப்பாடோடு உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விசாலமாக விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது. ஆஸ்ட்ரல் பாடிடுவாங்க. இந்த ஆஸ்ட்ரல் பாடியை பற்றி சொல்லும்பொழுது அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, இந்த பாடியை விட்டு அந்த பாடி வெளியில் போகிறதுக்கான சக்தி உண்டுன்றார். அதை நீங்கள் அனுபவிக்க முடியுன்றார். நிறைய ஆன்மீகவாதிகள் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதை குருஜீஃப்னு சொல்கிறார். குருஜீஃப் வந்து ஒரு அக்கல்ட் ஃபிலாசபரும் கூட. அக்கல்டிசம்னாக்கா கொஞ்சம் மந்திர தந்திரமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க, மாந்திரீகத்தனமாக. அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கு ரொம்ப ஈடுபாடும் பயிற்சியும் உண்டுன்றதை நம்ம இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். அவர் ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாடின்றது இன்னும் கொஞ்சம் பறந்துபட்ட, அதே சமயத்தில் ஒரு உச்சநிலையை அடையாத ஒரு தன்மை அது. இந்த டிவைன் பாடின்றது தான் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இரவா உடல்ன்றார். இந்த இரவா தன்மையை பற்றி நம்ம ஊரில் ராமலிங்க அடிகளாரும் பேசியிருக்கிறார். இந்த இரவா நிலை என்று ஒன்று இருப்பதாக கண்டிப்பாக நம்புகிறார் நம்முடைய குருஜீஃப். குருஜீஃப்க்கு வந்து இந்தியன் ஃபிலாசபியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எக்கச்சக்கம் இருக்கும். அவர் நிறைய இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கார். இந்தியன் ஃபிலாசபி இருக்கும், புத்திசம் இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே சூஃபியிசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த 4வது நிலையை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதே 4 தான், 4 பார்த்து அந்த 4வது பாத்தில் போனால் இந்த 4வது நிலையை அடையலாம். இரவா நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்றார். இது வெளிலேருந்து பார்த்தா ரொம்ப பெரிய மூடத்தனமான மூட நம்பிக்கை போல தெரியும். ஆனால் இது வந்து மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சி. இந்த மனப்பயிற்சினால் என்ன லாபம்னு கேட்டிங்கனாக்க, இப்போ நம்ம போலித்தனமாக அவர் சொல்கிறாரு, மதங்கள் எல்லாம் போலித்தனமான நம்பிக்கைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றன, உங்களை வந்து நம்ப வைக்குதுங்க. அந்த நம்பிக்கையிலேயே நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சார்த்தர் சொல்கிற மாதிரி பேட் ஃபைட், தவறான நம்பிக்கைகளை வந்து நம்ம வந்து உண்மை நினச்சிக்கிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்துடுறோம், கடைசியில் வீணாக போயிடுது. இந்த மதங்கள் எல்லாம் கூட கட்டமைக்கப்பட்ட மதங்கள் மூலமாக இந்த 4வது பாதையை பார்க்க முடியும் என்றோ அல்லது இந்த 4வது உடலை நோக்கி செல்ல முடியும் என்றோ நம்பவில்லை. ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் இருக்கிற எந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸஸும் கண்டிப்பாக ஆன்மீக தளத்திலே உயர்த்தாது என்பது தான் வந்து குருஜீஃப்னுடைய ஸ்ட்ராங்கான நாலேஜ், நம்பிக்கையில் அறிவு ரீதியாக சொல்கிறார் அவர். ஏனென்றால் அதில் வந்து சரியான குருமாதர்கள் இருப்பதே இல்லை. ஆக இந்த வகையில் நம்ம இதை புரிஞ்சிக்க முயற்சி போனோன்னாக்க,
இது என்ன சொல்கிறாருனாக்க, இந்த போலி நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் இந்த ஆன்மீக தளத்தில் உள்நோக்கி பயணம் செல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகையும் நேசிக்கக்கூடிய அளவில் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறார். இன்ஃபேக்ட் 1922 இந்த ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டே கூட தொடங்குறாரு பாரிஸில். அவர் இதற்காக பயிற்சி கொடுக்குறாரு. ஆக வெறும் தனி மனிதனுடைய ஆன்மீக முதிர்ச்சி என்பது, புரிதல் என்பது இந்த உலகத்தினுடைய அமைதிக்கான வழியாக இருக்கும் என்று கருதுகிறார். இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா அவர் இந்த புரட்சி, இந்த போர் இதெல்லாம் விரும்பலை. ஏனென்றால் மனிதர்களை கொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதால் அவருக்கு அது விருப்பமுடையதாக இருக்கவில்லை. இந்த 4வது பாதை என்பது ஒரு தந்திரக்காரனின் பாதை என்று கூட சொல்லலாம்னு. இந்த 3 நிலைகள் சொன்னோம். யோகியாக இருப்பது, ஆண்டியாக இருப்பது, ஞானியாக இருப்பது, அல்லது துறவியாக இருப்பது என்றெல்லாம் சொன்னோம். நம்ம அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுன்றார். இது ஷார்ட்கட்டுன்றார். அவர் ஓப்பனாக சொல்கிறார், நான் சொல்கிறது ஷார்ட்கட்டு. இதை கற்றுக் கொடுக்குற எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது எனக்கே தெரியாது. அது ஒருவேளை நான் தேடி அலைந்த அந்த பழகாலத்து மரபு ஞானங்களிலிருந்து பெற்ற ஒளியாக இருக்கலாம். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இது ஷார்ட்கட்டு கண்டிப்பாக. இதில் நேரம் இல்லை, உங்கள்கிட்ட வாழ்க்கையில் நேரம் மிக குறைவாக தான் இருக்கிறது. நேரத்தை மட்டும் நீங்கள் கவனித்து செலவு செய்யுங்கள்ன்றார். அதே போல் விழிப்போடு செலவு செய்யுங்கள்ன்றார். இந்த பாதையில் போகும்பொழுது நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும்ன்றார். என்னென்னாக்க ஏதோ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அப்படியே செய்கிறதில்லை. மூட நம்பிக்கைகள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீக விழிப்பு பெற முடியாது என்கிறார். நீங்கள் இதுக்கு ஒரு அவேர்னஸோட, ஒரு அவேக்கனிங்கோடு தான் செய்ய முடிகின்றார். ஏதாவது என்னன்னாக்க இந்த 3 நிலைகளை தாண்டுதல். ஒரு ஃபக்கீராகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை ஒரு யோகியாகவே நீங்கள் கடுமையாக தவம் செய்ய விரும்புவதோ அல்லது அதை தாண்டிய விஷயத்தை கண்டிப்பாக போக முடியும். ஏனென்றால் அதுதான் உண்மையான ஆன்மீக நிலையாக இருக்கும் அப்படின்றத உறுதியிடுகிறார். நொடிக்கு நொடி எல்லாம் மாறுகிறது. இந்த நான் என்று சொல்லும்பொழுது ஒரு நான் இல்லை, ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு நான் இருக்கிறது. எனக்குள்ளேயே பல ரூபங்களில் கிடக்குதுன்னு ஒரு நடிகர், அந்த மாதிரி பல ரூபங்கள் உள்ளே கிடக்குது. எது எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொன்று இயங்குது. அது உள்ளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. பல நான்கள் இருக்குது. இந்த நான்கள் அத்தனையும் ஒருங்கிணைச்சு ஒரே நானாக மாற்றணும். இதுதான் மனுஷங்கிட்ட இருக்கிற சவால். எத்தனை நான் இருக்குதுன்னே தெரியாது. இது எப்படி நம்ம ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, அதுதான் அது அதுக்கான டெக்னிக்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது ஒரு சிங்கிளாக தனியாக ஒரு பெரிய நான் அப்படின்னு ஒன்று இல்லை. அப்போ இந்த ப்ளூராலிட்டியை எப்படி இணைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது இணைக்கும்போது தான் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் யுவர் செல்ஃபாக மாறுறீங்க. உங்களுடைய வில் பவர் வேணுன்றாரு. அதுக்கு தேவை தன்னுறுதி வேணும், வில் பவர். அந்த வில் பவரை வளர்க்கணும். நம்ம மனதிற்கு, நம்ம உடலுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எஜமானாக மாறுவது என்பது தான் ஆன்மீக முறை பொறுத்தவரை. அதில் 7 வகையான கேட்டகரிஸ் மனிதர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆன்மீகத்தோட பரிணாம எழுச்சி நிலை இருப்பதாக பார்க்குறாரு. ஆன்மீகத்துடைய பரிணாம வளர்ச்சி. ஆன்மீகம் என்றால் ஏதோ ஒரு அட்டைன்மெண்ட் ஆஃப் சர்டன் பொசிஷன்றது இல்லை. அது வெவ்வேறு ஸ்டேஜஸாக இருக்கக்கூடியது. அது ஒரு முடிவற்ற பயணமாக இருக்கக்கூடும் என்று அவர் சொல்கிறார். அதில் சொல்லும்பொழுது இன்ஸ்டிங்டிவாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் மேன் இருக்கிறான். அதாவது இன்ஸ்டிங்டிவ்னால் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள். அதாவது டக்குன்னு அந்த சமயத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. எமோஷ்னலாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா உணர்வுகளை அப்படியே திரட்டிக்கிட்டு வர இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இன்டெலெக்சுவல் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்ஸ்டிங்டிவ் மேன், எமோஷ்னல் மேன், இன்னொருத்த இன்டெலெக்சுவல் புத்திஜீவியாக இருக்கிற மேன். இந்த 3 நிலையை தாண்டி மனிதர்கள் இருக்கிறாங்க. அதாவது தன்னை பற்றிய ஓரளவுக்கு சுயம் அறிந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஓரளவுக்கு தங்களை புரிஞ்சுக்கிறாங்க. தங்கள் உள்ளுக்குள்ளே என்ன ஆப்ரேட் ஆகுது, இந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். 5வது நிலை பார்த்தீங்கன்னாக்க யூனிட்டி அண்ட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். அது என்னன்னாக்க சரியாக தேர்வு செய்யப்பட்ட பணிக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. ஒரு மாதிரி இணைத்து கொண்டு ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அது உள்ளே செயல்படுவது. அடுத்து கான்ஷியஸ்னஸ்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, அப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்றார். அப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அண்ட் சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னாக்க, ஒரு தெளிவான புரிதலோடு இந்த உணர்வு நிலையை கையாளுவது.
அது ரொம்ப கஷ்டங்க. உணர்வுகளெல்லாம் கையாள முடியாது நம்மளால். அது ஒரு உச்சகட்டமான ஒரு முதிர்ச்சியான மனோநிலையில் தான் முடியும். அதை தான் அவர் வந்து சொல்கிறார். அதுதான் வந்து பவரே கை கூடுனார். அப்போ உங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க எல்லாராலையும் கிடைக்கக்கூடிய ஒரு 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 7வது நிலை இருக்கிறது. அதுதான் வந்து ஃப்ரீ வில், சுதந்திரமான தன்மை. அங்கே வந்து இந்த ஃபேட்டலிசம் விதி எல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகாது. இவரை பொறுத்த வரைக்கும் விதி இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் இருக்குதுன்றார். ஆனால் எல்லாருக்குமா அது ஆப்ரேட் ஆகாதுன்றார். இது ரொம்ப இவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். விதின்னு சொல்லும்பொழுது மனிதர்கள் செய்கின்ற கர்மத்தை பற்றி சொல்லவில்லை. இவர் சொல்கிறது வந்து மேலே இயங்கி கொண்டிருக்கின்ற கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மனிதர்கள் மேலே இருக்குன்றார். அதிலிருந்து விடுபட முடியுன்றார். அந்த 7 நிலைகளை, இந்த பாடிஸ் 7 பாடி இப்போ சொன்னீங்களா, அந்த 7வது நிலையாக இருக்கக்கூடிய நிலையில் வரும்போது நீங்கள் ஃப்ரீ ஆகிடுறீங்கன்றார். அப்போ மனித சுதந்திரம் பற்றியும் அவர் பேசுகிறார். இந்த பாதையில் போகும்போது முக்கியமாக ஒரு கேள்வி ஒன்று வரும். மொராலிட்டின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ நம்ம நீதியாக இருக்கணுமா? அப்போ வந்து நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா சாமி, எனக்கு ஆன்மீக உணர்வை கொடு அப்படின்னு கேட்டால் கிடைக்குமான்னு அதெல்லாம் இல்லை. மொராலிட்டியெல்லாம் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது. நீதி, அறம் என்பதெல்லாம் வந்து அவங்கவுங்க பல்வேறு விதமாக அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த டிசிப்ளின்ற பேரில் ஒழுக்கம் என்ற ஒழுக்க விதிகள், அதுதான் முக்கியமாக சொல்லப்போனால் ஊருக்கு ஊர் மாறுபடுது. அப்போ எந்த ஊரில் எதை ஒழுக்க விதியாக எடுத்துக்கொள்வது? அப்போ இதெல்லாம் வந்து கணக்கிலேயே எடுத்துக்கிறல அவர். ஆனால் ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக நிலையை அடையும் பொழுது அங்கே உருவாகுவது வந்து நீதியும் நியாயமும் அன்பும் பண்பும் பாசமும் வந்து அதில் கிடைக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு புரிதலோடு கொண்ட விஷயமா இருக்கின்றார். அதனால் இந்த மாதிரி நான் என்னை கட்டுப்படுத்தி ஒரு நீதிக்குள்ளே வைத்து கொண்டு போராட்டம் பண்ணுவதல்ல இந்த ஆன்மீகத்துக்கான பாதையில் பயணம் என்பது. அதையும் தாண்டிய ஒரு விஷயம் அவர் நினைக்கிறார். இப்படியே இவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. மரபிறவின்னு ஒன்று இருக்குமா கர்ஜீஃப்னு கேட்குறாங்க. மரபிறவி இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அப்படின்றார். எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது, இருக்குன்றார். அப்போ இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் அப்படின்றார். அது என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் கொடுக்குறாரு. இந்த எந்த மனம் உள்ளுக்குள்ளே வந்து உறுதிப்படுகிறதோ சில விஷயங்களை கொண்டு, சில விஷயங்களை வாழும்போது சில குணாம்சங்களை, நற்குணங்களை அல்லது தன்மைகளை எது வந்து உறுதியாக தன்னை எதுக்காக விட்டு கொடுக்காமல் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதாவது அது மேலே எந்த இன்ஃப்ளூயன்ஸை செலுத்த முடியாது. சில பேர் ரொம்ப திடமாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னாக்க மன உறுதியோடு இருப்பாங்க. இந்த உறுதி செய்யப்பட்ட இதை வந்து அவர் வந்து ஸ்படிகமாக்கப்பட்ட, ஸ்படிகம் என்றால் வந்து கிறிஸ்டலைஸ்டுன்றார். அவர் கிறிஸ்டலைஸ்டு ஐ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஃபீலிங்ஸ், இந்த உணர்வுகள், சிந்தனைகள் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக உறுதியாக்கப்பட்ட ஒரு மனபாவம் இருக்கிறது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில், ஐடியா ஆஸ்பெக்டில், கருத்து ஆஸ்பெக்டில் சொல்லலாம் நம்ம. அப்போ இது உள்ளுக்குள்ளே இருக்குது. இது வந்து இந்த உடலால் வந்து அழிக்க முடியாது. அதுக்கு ஒரு பலம் வந்து விடுகிறது. அந்த பலத்தை வாழும் காலத்தில் நாம் வந்து உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கிய அந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ஜெக்டிவ் ஐன்றார். அது அந்த அப்ஜெக்டிவ் ஐ ஆனது உடல் அழிந்தாலும் அது அழியாது. அது வந்து புற உலகில் நிற்குன்றார். அப்போ அதுதான் வந்து ஆன்மா என்று சொல்லப்படுகிறதுன்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறார் அவர். அது இன்னொரு பிறப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறார் அவர். அப்படி அந்த ஒரு நம்ம கூட சினிமாலாம் பார்த்துருக்குறோம். நம்ம இந்த வில்லனாக இருந்து அடுத்த பிறவியில் கூட வில்லனாகவே பிறந்து வருவான் அழிக்கணுன்றதுக்காக. அந்த மாதிரியாக கூட அதை எடுத்துக்கலாம் நம்ம, விளையாட்டாக எடுத்துக்கொள்வதாக என்றால். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளுக்குள்ள மனோ நிலையில் வந்து ஒரு சில உறுதிப்பாடுகள் வந்து நாம் வந்து உறுதிப்பட்டு விட்டது என்றால் அது அழிவதில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனால் புற உலகுக்கு போன பாடு அதுக்குள்ளேயே நிறைய சக்தி வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனுடைய மாறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அது அப்படியே பலமிழந்து போவதும் உண்டு, பலத்தோடு வந்து செயல்படுவதும் உண்டு என்று அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மா என்பதை வந்து இவருடைய இந்த 4 லெவலில் இருக்கக்கூடிய மனோபாவங்களுடைய ஒரு உறுதிப்பட்ட தன்மையாகத்தான் அவர் பார்க்கிறார். மனிதன் இந்த பூ உலகின் பிம்பம் தான். பெரும்பாலும் மனிதனை வந்து இயக்குவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் தான். இந்த சக்திகளை நாம் அறிந்து கொண்டு விட்டோமானால், அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம எப்படி இயங்குறோன்னு தெரியும். இது எப்படி அறிந்து கொள்வது என்பது தான் வந்து சரியான நாலேஜும் கூட. அறிவு என்பது நம்ம ஏதோ புத்தகத்தை படிப்பதெல்லாம் இல்லை. நான் எப்படி இயங்குகிறோம், நம்ம எப்படி இயங்குகிறோம், நம்ம இயக்குவது எது, இந்த புவி சக்திகள் என்ன என்று புரிந்து கொள்வதாகும்.
இதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் பல யுக்தி முறைகளை அவர் வடிவமைத்தார். அந்த யுக்தி முறைகளில் வந்து ஒரு புறம் டான்ஸ் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது, மியூசிக் மூலமாக இவர் நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஹார்ட்மேனோடு சேர்ந்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய இன்றைக்கு கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்க குர்ஜீஃப்னுடைய இசையே தனியாக இருக்கும், மாதிரி குர்ஜீஃப் டான்ஸஸ் எல்லாம் தனியாக இருக்கும். ஆக டான்ஸ் மூலமாக, இசை மூலமாக ஆன்மீகம் என்பது வந்து ஏதோ இப்படியே ஸ்ட்ரைட் ஜாக்கெட்டடாக கிடையாது. அது பல்வேறு புள்ளிகளில் பல்வேறு லெவலில் வந்து அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதுதான் ஆன்மீகம் நீங்கள் நினச்சிக்கிற முடியாது. அவர் இசையமைப்பாளர் இருப்பார், இல்லை அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கக்கூடும் குர்ஜீஃபை பொறுத்த வரைக்கும். அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது, எந்த புள்ளிகள் இயக்குகின்றன எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்க அதுக்கு சில மெத்தட்ஸே அவர் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு நமக்கெல்லாம் தெரியும், செல்ஃப் அப்சர்வேஷன், செல்ஃப் ஸ்டடி. உங்களை நீங்கள் அறிவது என்பது தான் கடைசியில் இங்கே வந்தாச்சு. உங்களை நீங்கள் அறியணும், அதை கான்ஷியன்ஸை அறிவது. கான்ஷியன்ஸ்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்னால் ஒருங்கிணைக்கப்பட்ட கான்ஷியஸ்னஸ் தான் சொல்கிறார் அவர். இப்படி இந்த உண்மையான அறிவது எப்படின்னாக்கா உடல் இயக்கத்தை பாருங்கள்ன்றது. முதல்ல பாடியை அப்சர்வ் பண்ணுங்கள், மைண்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு மேலே பாடியை அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்து அதுக்கு 2 மெத்தட் கொடுக்குறாரு. அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், எதையும் வேஸ்ட் ஆக்காதீங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வச்சுட்டு மறந்துடாதீங்க. நம்ம எதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து எதிர்கொள்ளுகிறோம், எப்படி நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுங்கன்றார். த அப்சர்வேஷன் ஆஃப் த பாடி மூமெண்ட்ஸ், அப்சர்வேஷன் ஆஃப் அவர் ரியாக்ஷன் டு கிவன் சிச்சுவேஷன், இது அத்தனை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய டாஸ்க். இது வருத்தி கொள்ளுதல் தான், உண்மைதான், வருத்திக்க தான் வேணும். இது தொடர்ந்து வந்து வருத்தி நம்மளை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை கடைசி வரைக்கும் இதையே செஞ்சிட்ருக்கோன்ற அவசியம் இல்லை. இது ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் ஃப்ரேம் ஆஃப் டைமுக்குள்ளேயே உங்களால் வந்து ஒரு தெளிவும் உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதலும், இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு விஷன் கூட அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு கிட்டிவிடும். அதை நான் உட்காந்துட்டு டெய்லி ரிஜிஸ்டர் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தாக்க நீங்கள் வந்து ஒரு குமாஸ்தாவாகத்தான், ஆன்மீக குமாஸ்தாவாக இருப்பீர்கள் தவிர ஒரு ஆன்மீக மாஸ்டராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக அதை தாண்டி போவதற்கு வந்து இந்த பயணம் மூலமாகத்தான் அந்த நிலைக்கு எட்ட முடியும் என்பதும் கூட அவருடைய முறைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த தனித்தன்மையை அறிவது என்பதுதான் இந்த 4th வே என்றது, 4வது தடம் என்பது. அதற்கான முறைகளில் தான் வந்து குர்ஜீஃப் வந்து ரொம்ப வித்தியாசமான முறைகள்லாம் கையாளுகிறான்னு சொன்னேன். குர்ஜீஃப் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் மெண்டிங் பண்ணுவார், கார்பெட்டை விற்பார், கார்பெட்டில் ரிப்பேர் பண்ணுவார், கார்பெட்டுக்குள்ளே இசை ஒளிந்து கொண்டு இருக்குதுன்னுவார், அந்த டிசைனுக்குள்ளேயே நிறைய இசை இருக்குதுன்னுவார், ஒவ்வொரு ஓவியத்துக்குள்ளே வந்து இசை இருக்குதுன்னு, இசைக்குள்ளே ஓவியம் இருக்குதுன்னுவார். அப்போது ஒரு யூனிக்னஸ் வந்து எப்படி அவரால் மட்டும் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தன்னை அறிகின்ற மனிதர்களால் அது சாத்தியப்படும்வார். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. அவற்றை அவர்களை அறிய வேண்டும் என்றால் மேலே அப்பிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு போலி முகங்களை எல்லாம், முகமூடிகளை எல்லாம் நீங்கள் கழட்டி வைக்கணுவார். அதுக்கு கூர்மையாக உங்களை நீங்களே தைரியமாகவும் கூர்மையாகவும் கடின உழைப்போடையும் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். அதற்காக வேலை செய்தால் தான் முடியும். உட்காந்துக்கிட்டு ஆம் சேர் ஃபிலாசபர் வந்து ஒத்து வராதுன்றார். வேலை பாருங்கள், ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளும்போது தான் நீங்கள் வந்து யாருன்னு வெளில வரும். ஸோ சவால்களுக்குள்ளே உங்களை வந்து கொண்டு போய் வச்சுக்குங்க. நீங்கள் ஏதோ காட்டுக்குள்ளே போய் ஒன்றும் சாதிக்க முடியாது. இந்த சவால்களை எதிர்கொள்ளும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அச்சம் எவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் மேலே போலியான உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து கலந்து போயிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பாதையை வந்து ரொம்ப தைரியமான ஒரு பாதையை தான் முன்வைக்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் அவர். என்னன்னாக்க குறியீடுகள் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் குறியீடுகளுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குதான் சொல்கிறார். அவர் பல பழங்காலத்து ஈஜிப்து கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கிற சிலைகள், அங்கே இருக்கிற குறியீடுகள் இதெல்லாம் பார்த்து அரண்டு போயிருக்கிறாரு. நம்ம ஊரில் இந்தியாவில் வந்த பொழுதும் பல்வேறு விதமான ஆன்மீக குறியீடுகள், சக்கரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து உனக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல, அது உள்ளுக்குள்ளே வந்து மனித வாழ்க்கையுடைய பல ஆன்மீக
விஷயங்கள்லாம் அது உள்ளே வந்து புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அது நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேனாக்க எளிதாக அதை வந்து உடனடியாக நீங்கள் அந்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கூட இந்த கோயில்கள்லாம் பார்க்குறோம் நம்ம, ஆனால் பெரும்பாலும் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. சில சக்கரங்களை பார்க்குறோம், சில எந்திரங்களை பார்க்குறோம். இது எனக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும்னு தெரியாது நம்ம வந்துடுறோம். அந்த கோயில்கள் அமைப்பு கூட சில சமயத்தில் குறியீடுகளாக இருப்பதாக அவர் கூறுகிறார். அந்த குறியீடுகளை தேடியே பெரிய பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆக அவரை உள்ளே போய் படிக்கணும். படிக்க 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 ஒரு புது புது புரிதல்களை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது வந்து இதுதான் அதுன்னு சொல்ல அவர் வந்து உங்களை கிளப்பி விடுறாரு. உள்ளுக்குள்ளே வந்து அப்படி ஒரு கலக்கி விடுறாரு. அதுலேருந்து நம்ம பயணப்பட்டு ஜம்ப் ஓவர் பண்ணும்பொழுது நமக்கு வேறு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதில் இருக்குது. இல்லை, இந்த ஆன்மீக பயணத்தில் போகும்பொழுது அவர் ஒரு குறியீடை உருவாக்குறார். அது பேர் வந்து எனகிராம் அப்படின்னு வந்து ஓஸ்பன்ஸ்கி சொல்கிறார். ஓஸ்பன்ஸ்கி வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக இவருடைய சிந்தனைகளை வந்து ஃபார்முலேட் பண்ணுறாரு. இல்லை, எனகிராம்ன்ற மாடலை வந்து முன்வைக்கிறார். எனகிராம்னாக்கா கிட்டத்தட்ட 9 புள்ளிகளை கொண்ட 9 புள்ளிகள், முக்கோணங்கள், 9 முக்கோணங்கள் நம்ம சொல்லலாம். அது அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு மாடல். அதை நம்ம ஒரு படமாக இப்போ காட்டுறோம் பாருங்கள். அந்த 9 புள்ளிகளை வந்து அவர் வைக்கிறார். இந்த 9 புள்ளிகளும் இணையும் பொழுது மனித உணர்வுகள் தான், ஒவ்வொரு குணங்களை கொண்டது தான். இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு முழுமையடைந்த மனிதனுடைய, நான் சொன்னேன் இரவா வரம் பெற்ற அந்த புனித உடல் பெற்ற மனிதனுடைய 4வது பாதையில் வெற்றி பெற்ற மனிதனுடைய ஒரு முழுமையான சிம்பிளாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எனகிராம் சொல்லும்போது 9 புள்ளிகள் நம்ம சொன்னோம். அந்த 9 என்னென்னாக்க ரிஃபார்மர் சீர்திருத்தவாதி, ஹெல்ப்பர் உதவக்கூடியவர், அச்சீவர் சாதிக்கக்கூடியவர், இண்டிவிஜுவலிஸ்ட் தனித்தன்மை வாய்ந்தவர், அப்புறம் அப்சர்வர் ஆர் இன்வெஸ்டிகேட்டர் அந்த பாவம், லாயலிஸ்ட் அதற்கு லாயலாக இருக்கிறவர், என்தூசியாசிஸ்ட் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர், சேலஞ்சர் ஆர் ப்ரொடெக்டர் அப்படின்னாக்கா சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர் ப்ரொடெக்டரு, அப்புறம் பீஸ் மேக்கர் அவர் தான் வந்து மீடியேட்டர். இந்த பர்சனாலிட்டி எனகிராம் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்கிறார். இது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற குணங்கள் தான், ஆனால் செழுமைப்படாமல் அங்கங்கே அறகுறையாக இருக்குதுன்றார். இதை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவருடைய பயிற்சியிலே ரொம்ப வித்தியாசமான பயிற்சி, நமக்கு தெரிஞ்ச பயிற்சி வந்து அது ஃப்ரீஸ், ஸ்டாப். அதை வேலை நிறைய செய்யணும். அவருடைய கூட இருக்கவங்களாம் கடுமையான வேலையை பார்க்க வச்சுருவார். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னா நிப்பாட்டணும். அவர் எந்த வேலையான நிப்பாட்டணும். சடனாக நிறுத்தின உடனே சில சமயத்தில் அச்சமாகும், சில சமயத்தில் என்ன செய்யணும் தெரியாது. இந்த மைண்டும் பாடியில் வந்து பாடி நின்றுடும், மைண்டு மட்டும் ஓப்பன் பண்ணிருக்கோம், இல்லை மைண்டு ஸ்டாப் ஆகும். அந்த ஒரு செகண்ட் மைண்ட் ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் அந்த மெடிடேஷன் தொடங்குறதுன்னு அவர் நினைக்கிறார். இந்த டெக்னிக்ஸ் உள்ளெல்லாம் போய் நான் விளக்க விரும்பலை. நிறைய டெக்னிக்ஸை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு டெக்னிக் மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். இப்போது குர்ஜீஃப் இதற்கிடையில் நிறைய பேரை ஈர்க்க தொடங்கிவிட்டார். அவருடைய மீட்டிங் வித் ரிமார்க்கபிள் மேன் என்பது வந்து சினிமாவாக எடுக்கப்பட்டு விட்டது. அது தவிர ஆஸ்பன்ஸ்கியினுடைய புத்தகம் கூட வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக தயாரிக்கப்பட்டது. நிறைய இசைக்குறிப்புகளில் ஆங்காங்கே வந்து எல்லோரும் பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆக ஐரோப்பிய நாடுகளிலும் ரஷ்யாவில் அவ்வளோவா இல்லை, மற்ற நாடுகளில் வந்து ரொம்ப பிரபலமாக தொடங்கினார் குர்ஜீஃப். அப்படிப்பட்ட குர்ஜீஃப் 1949 அவருக்கு கேன்சர் வந்துடுது. கேன்சரில் ரொம்ப சஃபர் பண்ணுறாரு. அப்பவும் விடாமல் வந்து அவர் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு 9 முறை சென்றதாக தெரிகிறது. ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. ஃப்ரான்ஸிலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 350 கிலோமீட்டரு அன்றைக்கி வந்து இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் போகணுன்றாரு. கண்டிப்பாக அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையப்பட்ட மனிதர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கின்றனவா. அதை போய் பார்க்குறாரு அவர். அதை பார்த்துட்டு அரண்டு போகிறாரு. எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறாம்பான்றாரு. அந்த தருணத்திலும் கூட அவர் ரசித்திருப்பது என்பதும் புரிந்து கொண்டு இருப்பது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயன்றாங்க. பிறகு அதுக்கு போயிட்டு திரும்பி வராரு. ஃப்ரான்ஸ்லேயே இறந்து போகிறாரு. இறக்கும்போது ராஜா போல் இறந்தான்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அவருடைய விருப்பம் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது, அங்கே தான் தன்னுடைய ஃபியூனரெல்லாம் நடக்கணுன்றாரு. ஸோ இறுதி ஈமச் சடங்குகள் எல்லாம் வந்து அவருக்கு ரஷ்யாவில் வச்சு தான் செய்கிறாங்க. இந்த எனகிராம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாடல்லே ஒரு சின்ன டெம்பிள் கூட இப்போ கட்டி வச்சுருக்கிறாங்க அவருக்காக. ஆக நிறைய பேர் வந்து இன்றைக்கும் குர்ஜீஃபால் ஈர்க்கப்பட்டு அங்கே போய் பார்க்குறவங்க இருக்காங்க. அவருடைய நூல்கள் விற்பனை ஆகி கொண்டு இருக்கின்றன. எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமாக அவர் வந்து
அறிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தெரிகிறது. நான் ஓரளவு சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுவே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னால் தவிர்க்க முடியல. இன்னும் நுணுக்கமான பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஆர்வமுள்ள நண்பர்கள் அது குறித்து தேடி படித்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.